CA Update சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. இந்த வீடியோல ICAIயோட ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா ICAI CA Intermediate Paper 6 ஆன்சர் புக்கான கவர் பேஜை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இண்டு வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக CA இன்டர்மீடியட் பேப்பர் 6 ஆன்சர் புக் கவர் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூட அந்த 5 பேப்பர் அந்த ஆன்சர் புக்னுடைய கவர் பேஜ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் கார்ப்பரேட் லாவில் என்ட்ரு பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறது இது கொஞ்சம் வேரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் செக்ஷன் A அண்ட் செக்ஷன் B 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 2 புக்லெட் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு புக்லெட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு புக்லெட். ஃபஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இதில் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் கார்ப்பரேட் அண்ட் அதரில் எழுதுன மாதிரி தான் ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் வந்து உங்களோட ஆல்ஃபபெட்டிக்கல் வேர்ட்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபார்மில் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஃபார் அஃபிக்ஸிங் ரோல் நம்பர் ஸ்டிக்கர், அது வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த QR கோட் பார் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோல் நம்பர் இந்த பாக்ஸில் அலோகேட் பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரோல் நம்பர் இண்டிவிஜுவல் நம்பராக எழுதிட்டு அது கீழே கரெக்டான நம்பரை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். இந்த ஹோல் கவர் பேஜ்மே நீங்கள் ப்ளூ அப்படின்னா பிளாக். இப்போ நீங்கள் ஒரு பார்ட் வந்து ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் ப்ளூவில் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து பிளாக்ல ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ப்ளூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹோல் கவர் பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ப்ளூவில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். பிளாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் பிளாக்ல மட்டும்தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களே எக்ஸாமினேஷனை பார்த்திங்க அப்படின்னா CA இன்டர்மீடியட்னு அவங்களே வந்து டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேப்பர் நம்பர் நம்ம இப்போ 6க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ 6 இது வந்து செக்ஷன் A, அதுவும் அதிலே டைப்பாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் யூஸ்ட், அதாவது நீங்கள் அடிஷ்னல் வாங்கினீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் புக்ஸு கிட்ட அடிஷ்னல் ஷீட் கிட்ட நீங்கள் எவ்வளோ ஷீட் வாங்கினீங்களோ அந்த கவுண்ட் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கோட். இந்த பேப்பர் கோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 புக்லெட் 2 கொஷின் பேப்பர் தருவாங்க. ஒன்று வந்து MCQ, இன்னொன்று வந்து இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பர். ஸோ அதில் இருக்கிற கோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே எழுதி அதுக்கு நேராக இருக்கக்கூடிய OMR ஷேட் ஆல்ஃபபெட் ஷேடில் வந்து நீங்கள் சர்க்கிளில் ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் MCQ புக்லெட் சீரியல் நம்பர் நீங்கள் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 6 பார்க்குறோம். ஸோ 6 என்டர் பண்ணிட்டு 6 ஷேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸில் இன்டர்மீடியட் எழுதிட்டு அந்த 1 வந்து ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே தான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுறாங்க. இப்போ MCQ ஆன்சர் ஃபார் செக்ஷன் A அண்ட் செக்ஷன் Bனே கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டுத்துக்குமான MCQமே நீங்கள் இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ்க்கு தான் உங்களுக்கு வந்து தனித்தனி புக்லெட். MCQக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பார்ட்டு தான். நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே இந்த OMR ஷேட்டில் தான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். ஓகேவா? நான் ப்ரீவியஸாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது எதுக்கானது அப்படின்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் கார்ப்பரேட் அண்ட் அதெல்லாம் ஆக்சுவலி ப்ரீவியஸ் எக்ஸாம்னுடைய ஆன்சர் புக் மாதிரி தான் கவர் பேஜ் மாதிரி தான் செக்ஷன் Aவும் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக நான் பிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் B. செக்ஷன் B தான் கொஞ்சம் வேரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ செக்ஷன் Bல பார்க்குறப்போ ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் சேம் நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட் இதுக்கும் தனியாக ஆக்சுவலி உங்களுக்கு 6th பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் 2 QR கோட் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ செக்ஷன் Aக்கு ஒன்று செக்ஷன் Bக்கு ஒன்று, அது கரெக்டாக எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர், ரோல் நம்பர், தென் எக்ஸாமினேஷன் பேப்பர் நம்பர், சப்ஜெக்ட், அது எல்லாமே சேமாக தான் இருக்குது. இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்களே, டு பி டிக்டு பை தி கேண்டிடேட் அகேன்ஸ்ட் தி கொஷின்ஸ் ஆன்சர். நீங்கள் கொஷின் பேப்பரில் எந்தெந்த கொஷின் நம்பருக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் வந்து நேராக இங்கே டிக் பண்ணும். இந்த டேபிளர் காலம் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் A அண்ட் செக்ஷன் B ரெண்டுத்துக்குமே காமனானது தான். நீங்கள் செக்ஷன் A அந்த புக்லெட்டில் எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக தான் நீங்கள் இங்கே வந்து அதாவது 1 2 3 ஓகேவா 4 அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்ஷன் Aல ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் செக்ஷன் Bல எந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் இங்கே தான். ஸோ செக்ஷன் A கவர் பேஜில் இருக்கக்கூடிய OMR ஷீட் வந்து ஹோல் செக்ஷன் A அண்ட் Bக்கான MCQ அண்ட் செக்ஷன் B கவர் பேஜில் இருக்கக்கூடிய இந்த டேபிளர் காலம் செக்ஷன் A அண்ட் செக்ஷன் Bல நீங்கள் எந்த கொஷின் நம்பர் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறத
மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து CA எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ICAIயோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கரெக்ட் டைமில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.